வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இது வந்து சோனி டியூனர், ஒரு நல்ல குவாலிட்டியான டியூனர், மாடல் நம்பர் STD709. இந்த செட்டை வந்து ஒருத்தர் சேல்ஸுக்காக கொண்டு வந்தார். ஆனால் இதோட அவுட்புட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. இது ஒர்க்கிங்கில் இருக்குது சார், ஆனால் இதில் வந்து ஆக்ஸ் அவுட் எனக்கு எடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களே பாருங்கள் இந்த கனெக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஆண்டனா. இதில் சிஸ்டம் கண்ட்ரோல் 1, AU பஸ், சிஸ்டம் கண்ட்ரோல் 2 இந்த மாதிரி இருக்குது. இது வந்து AC வோல்டேஜ் அவுட்புட் எடுக்கிறது. இந்த மாடல் நம்பரை கொடுத்து நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த சிஸ்டம் கண்ட்ரோல் 1லேருந்து ப்ரீ அவுட், அதாவது ஆக்ஸ் அவுட் வந்து வருதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பின்னு எனக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லி தெரியல. நல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி கனெக்டர் இருந்தால் அதுக்கு பின் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் பின் வேணாலும் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பின்னிலிருந்து எப்படி அவுட் எடுக்கலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸில் உள்ள இந்த டெர்மினலை நான் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க பாருங்க. நான் தட்டி விட்டேன்னா கீழே வந்துடுது. ஸோ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, அதனால் இதை செட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ரெகுலேட்டர், 7805 ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டரில் உள்ள பின்னை நான் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக இன்சர்ட் ஆகுது, எந்த கேப்பும் இல்லை. இது வந்து அசையில்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பின் தான் இதுக்கு கரெக்டு. அதனால என்ன பண்ணேன்னா, இந்த ரெகுலேட்டரில் உள்ள இந்த 3 பின்னை நான் கட் பண்ணி எடுத்தேன். கட் பண்ணி எடுத்து இந்த 2RCA கேபிளில் ஒரு சைடை கட் பண்ணி, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 ஒயர் வரும். இது ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு, இது கிரவுண்டு. இந்த 3லையும் அந்த பின்னை வந்து நான் சோல்டரிங் பண்ணியிருக்கேன். 1 2 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து இது கிரவுண்டு, இதை மிடில்லையும் இது 2 எண்டுலையும் நான் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்க போகிறேன். சரி, இப்போ நான் 3 பின்னையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ண போகிறேன். இது ஒரு ஆம்பிளிஃபயரில் ஆக்ஸின். இப்போ நான் டியூனர் ஆன் பண்ணுறேன். ஸ்லீப் மோடில் இருக்கு. கலைநயத்துடன் விளங்கும் பரதத்தின் மீதான காதலின் தாளிசை மாலிச்சரத்தில் இங்கே கேட்போம். நரேஷ் மற்றும் மகதீபா. இப்போ பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஸ்டேஷன் பிடிச்சிருக்கு, நல்லா கிளியராக இருக்குது. நான் 2 சேனல் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. நீ பாருங்க, இப்போ ஒரு சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இப்போ அடுத்த சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இப்போ 2 சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. இப்போ இதே பொசிஷனில் வச்சு நான் இதுக்கு கனெக்டர் எப்படி ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நான் 3 பின்னும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் அந்த 3 பின்னையும் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இப்போ சிக்னல் கரெக்டாக வருதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாச்சு. இனி இதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன கனெக்டர் ரெடி பண்ணணும். அப்போ எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பின்னு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இன்னொருக்கா செக் பண்ணிக்கிறோம். நான் இப்போ சவுண்டை கூட்டுறேன். சூப்பராக இருக்குது, 2 சேனலும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் பைப், அதில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ கனெக்டர் ரெடி பண்ண போகிறோம். இந்த பொசிஷனில் வச்சு நான் கொஞ்சம் க்ளூ வைக்கிறேன். ஏன்னா இந்த பொசிஷன் மாறக்கூடாது, அதுக்காக கொஞ்சம் க்ளூ வைக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த ஒரு பொசிஷனில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இந்த ஒயருக்குள்ளே நான் விட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக இதுக்குள்ளே போகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த பைப்புக்கு இந்த பக்கம் நான் க்ளூ வைக்கிறேன்.
இப்போ நான் ஒருக்கா ஆன் பண்ணி பார்க்குறேன், அந்த பொசிஷன் மாறி இருக்கா என்னன்னு சொல்லி. இப்போ நான் வால்யூம் வைக்கிறேன். 2 சேனலும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, 2 சேனலும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சூப்பர். கொஞ்ச நேரம் அப்படியே அது ட்ரை ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சுது, ட்ரை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒருக்கா வால்யூம் வச்சு பார்க்குறேன். ஓகே, 2 சேனலும் சூப்பராக இருக்குது. நான் இப்போ இதை ரிலீஸ் பண்ணுறேன். சூப்பர். ஒரு பின்னு ரெடி. இது பாருங்கள், 3 பின் இருக்குது. மேலே ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இது இன்னும் பொறுமையாக பண்ணலாம், இதை விட பக்காவாக பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சாக்கெட், ஒரு கனெக்டர் மாதிரி அழகாக இருக்குது. ஓகே, இப்போ இது நல்லா ட்ரை ஆகிட்டு. இதை நான் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ கரெக்டாக சேர்ந்துருக்கு. இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியுமா? 1:10க்கு பூவையர் பூங்கா, இதில் வானவில். இந்த கனெக்டர் வந்து இப்போ கிளியராக சேர்ந்துட்டு, இப்போ ஆக்ஸ் அவுட் எடுத்தாச்சு, அதை ஆம்பிளிஃபயரில் கொடுத்துருக்குறோம். இப்போ ஆண்டனாவில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம், இதோட சேனல் எப்படி பிடிக்குது, என்ன குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் ஆண்டனா வேறு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நாகர்கோவில் தான் இருக்குது, 101 இருக்குது. நான் அடுத்த சேனல் பிடிக்கிறேன் பாருங்க. Lives of farmers. Rotation of passion. அடாவடி தலைப்படி நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஒக்கோ டைகர் ஒக்கோ. இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு சேனல், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ் பிடிக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக ஒர்க் ஆகாமல் இருந்த ஒரு டியூனர் நம்ம ஒரு கனெக்டர் ரெடி பண்ணனால இன்னைக்கு ஒர்க்கிங்கில் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கும் சில கனெக்டர்ஸ் தேவைப்படும். நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எந்த கனெக்டர் வேணாலும் நம்ம ரெடி பண்ணலாம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்